போலி விவசாயியின் பொய்கள் என்ற தலைப்பில் முரசொலி நாளேடு தீட்டியுள்ள தலையங்கத்தில், பச்சை துண்டு போட்டுக்கொண்டு பச்சை பொய்களை சொல்வது பழனிசாமிக்கு வழக்கம், நானும் விவசாயிதான் என்று சொல்லியபடியே உழவர் பெருமக்களுக்கு துரோகங்களை இழைத்ததுதான் அவரது துரோக வரலாறு என்று குறிப்பிட்டுள்ளது. தனது ஆட்சி காலத்தில் செய்த துரோகங்களை மக்களும் உழவர்களும் மறந்திருப்பார்கள் என்று நினைத்து 2 நாட்களுக்கு முன்னால் பச்சை துண்டை போட்டுக்கொண்டு அதே பழைய பொய்களை அவிழ்த்து விட்டுள்ளார் பழனிசாமி. காவிரி நீர் உரிமையை தான் காப்பாற்றியதாகவும், தான் தொடங்கிய நடந்தாய் வாழி காவிரி திட்டத்தை திமுக அரசு கைவிட்டதாகவும் பழனிசாமி சொல்லியிருக்கிறார். 2021ஆம் ஆண்டு செப்டம்பர் இறுதியில்தான் காவிரி மேலாண்மை ஆணையத்துக்கு முழுநேர தலைவர் நியமிக்கப்பட்டார். 2018ஆம் ஆண்டு முதல் 3 ஆண்டுகளாக முழுநேர தலைவரை நியமிக்கவே இல்லை. நியமிக்காமல் ஒன்றிய பாஜக அரசு அடம் பிடித்தது. அதனை தட்டி கேட்காமல் பழனிசாமியின் அரசு தலையாட்டி கொண்டுதான் இருந்தது என்று முரசொலி குற்றம் சாட்டியுள்ளது. காவிரி நடுவர் மன்றத்தின் இறுதி தீர்ப்பு 2007ஆம் ஆண்டு பிப்ரவரி 5ஆம் தேதி அன்று வந்தது. அப்போது தமிழ்நாட்டில் திமுக ஆட்சியே இருந்தது. இந்த இறுதி தீர்ப்பில் தமிழ்நாட்டின் பாசன பரப்பு 4,56,130 ஏக்கர் விடுபட்டிருந்தது. இதனை திமுக அரசு கடுமையாக எதிர்த்தது. உடனடியாக அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டினார் முதலமைச்சர் கலைஞர். அதிமுகவும் அந்த கூட்டத்தில் கலந்து கொண்டது. காவிரி பாசன விவசாயிகளின் பாரம்பரிய உரிமையை காக்க காவிரி மன்ற இறுதி தீர்ப்பில் கூடுதலாக 60 டிஎம்சி நீர் கோரி 2007ஆம் ஆண்டு மே மாதம் உச்சநீதிமன்றத்தில் தமிழ்நாடு அரசின் சார்பில் ஒரு சிறப்பு முறையீட்டு மனு தாக்கல் செய்யப்பட்டது என்றும் சுட்டிக்காட்டியுள்ளது. இந்த வழக்கு 2017ஆம் ஆண்டு ஜூலை 10 மற்றும் செப்டம்பர் 20 ஆகிய 2 நாட்களில் விசாரணை நடந்தது. இங்குதான் பழனிசாமி அரசின் கையாலாகத்தனம் வெளிப்பட்டது. சரியான வாதங்களை வைத்து அதிமுக அரசு வாதாடவில்லை என்று முரசொலி விமர்சித்துள்ளது. தமிழ்நாடு அரசின் மனுவில் என்ன சொல்லப்பட்டு இருந்ததோ அதை கூட நீதிமன்றத்தில் சொல்லி வாதங்களை வைக்கவில்லை. தமிழ்நாடு அரசின் வழக்கறிஞர் பேசுவதும் மனுவில் உள்ளதும் வேறு வேறாக இருக்கிறதே என்று நீதிபதிகளே சொன்னார்கள். இப்படி அலட்சியமாக வழக்கை நடத்திய அரசுதான் அதிமுக அரசு. இவ்வளவு துரோகங்களையும் செய்துவிட்டு காவிரி காப்பாளர் என்ற பட்டத்தை தனக்குத்தானே கொடுத்து கொண்டார் பழனிசாமி என்றும் முரசொலி தெரிவித்துள்ளது. அவர் உண்மையான விவசாயியாக இருந்தால் வேளாண்மையை சிதைக்கும் 3 வேளாண் சட்டங்களை ஆதரிப்பாரா? விவசாயிகள் 3 வேளாண் சட்டங்களை எதிர்த்து டெல்லியில் போராடினார்கள். அவர்களை புரோக்கர்கள் என்றவர்தான் பழனிசாமி என்றும் முரசொலி சுட்டிக்காட்டியுள்ளது. இன்னொரு பொய் என்னவென்றால், டெல்டா மாவட்டத்து மக்கள் இயற்கை சீற்றத்தால் பல்வேறு சோதனைகளை சந்தித்த போதெல்லாம் நேசக்கரம் நீட்டிய ஒரே இயக்கம் அதிமுக என்று சொல்லியிருக்கிறார் பழனிசாமி. 2018ஆம் ஆண்டு நவம்பர் 18ஆம் தேதி அன்று இணையத்தில் ஒரு வீடியோ வைரல் ஆனது. அதனை பழனிசாமி எடுத்து பார்க்க வேண்டும். சுவர் ஏறி தப்பி ஓடினார் பழனிசாமியின் ஆட்சியில் அமைச்சராக இருந்த OS மணியன் என்றும் முரசொலி தெரிவித்துள்ளது. புயலால் பாதிக்கப்பட்ட டெல்டா பகுதிகளை பார்வையிட வருகை தரும் அதிமுக அமைச்சர்கள் அனைவரையும் மக்கள் கோபமாக எதிர்த்தார்கள். வேதாரண்யம் வேட்டைக்காரன் இருப்பு பகுதிக்கு அதிமுக அமைச்சர் OS மணியன் வந்தபோது மக்கள் அடிக்க வந்தார்கள். சுவரேறி குதித்து OS மணியன் தப்பி ஓடினார். இவர் தப்பி ஓடும்போது பின்னால் ஓடியவாறு ஒருவர் தனது செல்போனில் வீடியோ எடுத்தார். அமைச்சர் OS மணியத்தை அந்த நபர் துரத்தியபடியே போய் வீடியோ எடுத்தார். தனது காரை விட்டுவிட்டு இருசக்கர வாகனத்தில் OS மணியன் ஓடியதை அன்று தமிழ்நாடே பார்த்தது. நேசக்கரம் நீட்டியதாக இப்போது பேட்டி தரும் பழனிசாமி அந்த காட்சிகளை மீண்டும் ஒருமுறை பார்க்கட்டும் என்று முரசொலி குறிப்பிட்டுள்ளது. நீலகிரி மாவட்டமே இயற்கை பேரிடரால் பெரும் பாதிப்பு ஏற்பட்ட போது ஒரே ஒரு அமைச்சரை மட்டும் அவசரமாக அனுப்பி வைத்தார் அன்றைய முதலமைச்சர் பழனிசாமி. அவரும் வந்ததும் தெரியாமல் போனதும் தெரியாமல் வந்து போனார். முதலமைச்சர் பழனிசாமி ஏன் வரவில்லை என்று திமுக கேள்வி எழுப்பியது. அதன் பிறகு ஒரு நாள் வந்தார் பழனிசாமி. அதுவும் ஹெலிகாப்டரில் வந்தார். சில இடங்களில் சில மணி நேரம் பார்த்துவிட்டு போய்விட்டார். பழனிசாமியின் நேச குணம் அவ்வளவுதான் என்று முரசொலி விமர்சித்துள்ளது. விவசாயிகளுக்கான PM கிசான் திட்டத்தில் ஊழல் நடந்தது அதிமுக ஆட்சியில். கேட்டால் ஒப்பந்த ஊழியர்கள் செய்துவிட்டார்கள் என்று திசை திருப்பினார்கள். விவசாயிகளுக்கு சேர வேண்டிய நிதியை போலி விவசாயிகளுக்கு கொடுத்தது பழனிசாமி என்றும் முரசொலி சுட்டிக்காட்டியுள்ளது. நெல் கொள்முதல் நிலையங்களில் ஊழல் நடந்ததாக உயர்நீதிமன்றமே கண்டித்தது. விவசாயிகளுக்கான நீர்ப்பாசன கால்வாய்களை தூர்வாருவதில் ஊழல், விவசாயிகளுக்கான PM கிசான் திட்டத்தில் ஊழல்,
விவசாயிகளின் நீர் ஆதாரத்திற்கான குடிமராமத்து பணிகளிலும் ஊழல். இதுதான் போலி விவசாயி பழனிசாமியின் ஆட்சி என்று முரசொலி குற்றம் சாட்டியுள்ளது. விவசாயிகள் கடனை ரத்து செய்ய மாட்டேன் என்று சொல்லி உச்சநீதிமன்றம் வரை போனவர்தான் பழனிசாமி. மாவட்டத்தில் ஹைட்ரோ கார்பன் திட்டத்துக்கு எதிராக போராடிய விவசாயிகளை ஒடுக்கியவர்தான் இந்த பழனிசாமி. வேளாண் மண்டலம் என்பதை போலியாக அறிவித்து ஏற்கனவே அறிவிக்கப்பட்ட ஹைட்ரோ கார்பன் திட்டங்கள் செயல்படும் என்ற சதி செய்தவர்தான் இந்த பழனிசாமி. இதையெல்லாம் மக்கள் மறந்திருப்பார்கள் என்று நினைத்து சாயம் போன பழைய துண்டு போட்டுக்கொண்டு அதே பழைய பொய்களை அவிழ்க்கிறார் பழனிசாமி என்றும் முரசொலி தெரிவித்துள்ளது.